வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நம்ம அனிமல்ஸை பற்றின ரேண்டம் ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது மண்டீஸ் இறால் அப்படின்னு சொல்லி ஒரு இறால் இருக்குங்க. அந்த பயபுல ரொம்ப டேஞ்சரஸான பயபுல. காரணம் என்னன்னா அதோடைய கொடுக்கு இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு புல்லட்டோடைய வேகத்துக்கும் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்பீடில் கொத்துமா. அதனால் எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சயின்டிஸ்ட் எல்லாம். இதை வச்சு எதாவது ஆராய்ச்சி பண்ணுறீங்கன்னு இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் திக்கான ஒரு பிளாஸ்டிக்கில் போட்டு வைக்கணும். என்ன காரணம்னா அதையே அது ஓட்ட பண்ணிடும். பட் கிளாஸில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அதோடைய ஃபோர்ஸுக்கு ஒரு போர்டு போட்டுச்சுன்னா மொத்த கண்ணாடி செதறிடும்னு சொல்கிறாங்க. ஸோ மண்டீஸ் இறாலை சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது. வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ. பென்குயின் வகையிலேயே கோலோசஸ் பென்குயின் அப்படின்னு ஒரு வகை இருந்துச்சுங்க. பட் இப்போ கிடையாது. ஆனால் அந்த வகையான பென்குயின் பார்த்தீங்க அப்படின்னா மனிதனுடைய உயரத்துக்கும் மேலே, அதாவது மனிதனுடைய உயரத்தோட 3 மடங்கு அதிகமாகவும் அந்த 6 மடங்கு தடிமனாகவும் இருக்கக்கூடிய ஒரு பென்குயின் கோலோசஸ் பென்குயின் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதோடைய ஒசரத்தெல்லாம் நம்ம நிற்க வச்சு பார்த்தா கூட அவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த பென்குயின் யாருக்கும் எந்த ஒரு தீங்குமே விளைவிக்கல. அது பாட்டு கடலுக்குள்ளே போகும், கடல் உயிரினத்தை சாப்பிடும், அது பாட்டுக்கு வந்துடும், அதுக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷை சாப்பிடும் அப்படின்னு தான் இருந்துச்சே தவிர்த்து அதால் எந்த உயிரினத்துக்கும் ஆபத்து வராத ஒரு மிகப்பெரிய ஜைஜாண்டிக்கான உருவமாக தான் அந்த பென்குயின் வாழ்ந்திருக்கு. தேனீக்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தேனீகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா பூக்கள் அவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு காரணமும் தேனி தான். அந்த பூலேருந்து எடுக்கக்கூடிய தேன் அவ்வளோ இனிப்பாக இருக்கிறதுக்கு காரணமும் தேனி தான். எனிவேஸ் இந்த தேனியெல்லாம் எந்த அளவுக்கு வேகம் தெரியுங்களா? அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், அந்த ஒரு தேனி அந்த ஒரு சொட் ஆஃப் தேனை எடுத்துகிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட இந்த உலகத்தையே சுற்றுறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். அந்த வரிசையில் இந்த தேனியோடைய வேகம் அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய ரெக்கைகள் தான். சட 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 சடன்னு அந்த ரெக்கையை நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு அசைக்குது. அப்போ அது ஒரு வினாடிக்கு எவ்வளோ நேரத்தில் அசைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 200 டைம்ஸ் பர் செகண்ட் அதால் அதோடைய ரெக்கைகளை அசைக்க முடியுமா? அதனால தான் நம்மளால் பார்க்க முடியறதில்ல. பட் இதை கால்குலேஷனாக எப்படி எடுத்துருப்பாங்க? ரீஜனல் ஹார்ன்ட் லிசர்ட், அதாவது ஃபைரோசோமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகை பள்ளி மட்டும் என்ன பண்ணுன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு அதோடைய கண்ணில் இருந்து அதோடைய ரத்தத்தை கக்குமா. அந்த ரத்தம் பயங்கர பாய்சனஸ் ஆனது. எதை அட்டாக் பண்ணணும்னு நினைக்குதோ அது லைட்டாக லிக் பண்ணால் போதும், உடனே காலி அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக எங்கே அந்த அனிமல் லிக் பண்ணுமோ அந்த இடத்துலையே கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பள்ளிக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும். கவலைப்படாதீங்க, அது உங்கள் வீட்டு மேலே இருக்கிற பள்ளி கிடையாது. இந்த உலகத்தில் தோராயமாக பார்த்தோம் அப்படின்னா 470 மில்லியன்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. டாக் லவர்ஸ் எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க? ஆனால் இது என்ன கணக்கு அடிப்படையில் தெரிவித்தாங்கன்னு தெரியல. நம்ம கேட்கும்போது 16 பேருக்கு ஒரு நாய்னு நீங்கள் பிரிச்சிங்கன்னா இந்த லெவல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊர்லலாம் ஒரு ஆள் கிட்டத்தட்ட 5-6 நாயில் வளர்க்குறாங்க. அதெல்லாம் அவங்க கேட்டகரிக்குள்ளே போலே வேணுமோ. பட் இவ்வளோ நாய்கள் வளர்க்குறது அப்படின்றது ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் முன்னோர் காலத்திலேயே அதை முடிவு பண்ணிட்டாங்கப்பா. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாய்கள் எல்லாமே நம்மளுடைய மனிதரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் அதை நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்ச ஒரு அனிமலாகவும் பார்க்கப்படுது இந்த டாக்ஸ். போலார் பியர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஃபர் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக, அதனால தான் அது நமக்கு ஒயிட் கலராக காட்டுது. ஸ்கின்னோட கலர் ஒயிட்டாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஃபரில் பார்க்கும் போதுமே பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அதோடைய பிரதிபலிப்புமே இருக்கும். பட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளாக் லேயர் தான் அந்த சன்ல இருந்து அதோடைய ஹீட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அதனால தான் அதோடைய உடல் எப்பவுமே அது கதகதப்பாக வச்சுக்குது. ஆஸ்ட்ரிச், அதாவது நெருப்பு கோழி, அதோடைய கண்கள் எல்லாம் அதோடைய மூளையை விட பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கு பார்த்துக்கங்க. அந்த ஆஸ்ட்ரிச்சே ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஆனால் அதோடைய மூளையை விட கண்கள் பெருசாக இருக்குன்னா அப்போ அது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்றதை யோசிச்சுக்கோங்க. வவ்வால் இனம் மட்டும்தான் பாலூட்டி இனத்திலேயே பறக்கக்கூடிய ஒரு இனம். இதெல்லாம் நாங்கள் 5ஆம் கிளாஸ்லேயே படிச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் என் கடமை நான் சொல்லணும் இல்லையா? ₹1 காயின் இருக்கு இல்லையா, அதோட வெயிட்டை விட ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய வெயிட்டில் ஒரு பேர்டு இருக்குது அப்படின்னா அது ஹம்மிங் பேர்டு தான். எல்லா பேர்ட்ஸுமே அப்படின்னு சொல்ல முடியாது. ஹம்மிங் பேர்ட்ஸில் ஒரு சில பேர்ட்ஸ் எல்லாம் ₹1 வெயிட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ₹1 வெயிட் என்ன தெரிஞ்சுக்கணும். டிராகன் ஃப்ளைஸ் இருக்கு இல்லையா, தும்பி பூச்சி, அந்த பூச்சி மட்டும் 360 டிகிரியில் ஒரே டைமில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க முடியுமா? வெரி இன்டெலிஜென்ட் ஃபெல்லோ. நம்மளாலாம் 180 தான் பார்க்க முடியுது. பட் 360 அப்படின்னா எனக்கு பின்னாடி ஒரு கண்ணு இருக்குடா அப்படின்னு சிங்கம் சூர்யா மாதிரி பஞ்ச் டயலாக் பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வவ்வால் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே கட்டை விரலும் சேர்ந்து இருக்கான். பொதுவாக 3 விரல் அந்த மாதிரி தானே இருக்கும். பட் கட்டை விரல் தம்மா இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த ட்ரீ கிளைம்பிங்லலாம் அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக சீசா ஆடிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுட்ஸ் எல்லாம் அலேக்கா பிடிச்சிட்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா கட்டை விரல் இருக்கக்கூடிய ஒரு பறவைனா அது பேட்ஸ் தான். நம்மளாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? சிரிப்போம். ஆனால் கொரில்லா என்ன பண்ண தெரியுமா? அதோடைய கேஸை ரிலீஸ் பண்ணுமா. எஸ், கேட்குறதுக்கு கொஞ்சம் நேஸ்டியாக இருந்தாலும் எப்பப்பெல்லாம் கொரில்லா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோ அப்போல்லாம் பட்டுன்னு நல்லா புல்லட் பைக் ஓட்டுற மாதிரி அதோடைய கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா நீங்கள் கொரில்லா மீட் பண்ணால் அது ஒரு வேளை கேஸ் ரிலீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அது ஹாப்பியாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.